கூட்டங்களில் பங்கேற்கக்கூடிய கட்சி தொண்டர்களுக்கு ஏற்ப காப்புத்தொகை வைப்புத்தொகை செலுத்த வேண்டும் என்ற கோரிக்கை நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது பொதுக்கூட்டங்களுக்கும் அரசியல் கட்சி கூட்டங்களுக்கும் அனுமதி வழங்குவது தொடர்பாக இது போன்ற ஒரு வழிமுறைகளை பின்பற்றலாம் என்பது குறித்து தற்போது தமிழ்நாடு அரசு சார்பாக அனைத்து கட்சி கூட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. இதில் பல்வேறு கட்சிகளை சேர்ந்த அங்கீகரிக்கப்பட்ட மற்றும் தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கூடிய கட்சிகள் சார்பாக தங்கள் கருத்துக்களை முன்வைத்து வருகிறார்கள். இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் அபினேஷ். தற்போது இந்த காப்புத்தொகை குறித்த கோரிக்கை முன்வைத்தது யார், எப்படி இது நிராகரிக்கப்பட்டது, பின்னணி என்ன? தமிழ்நாடு அரசு அரசியல் கட்சிகளுக்கான பொதுக்கூட்டங்கள் பரப்புரைகள் மேற்கொள்வதற்கான ஒரு நிலையான வழிகாட்டு நெறிமுறைகளை வகுப்பது தொடர்பான ஒரு அனைத்து கட்சி கூட்டம் என்பது தலைமைச் செயலகத்தில் அமைச்சர்கள் தலைமையில நடைபெற்று வருகிறது. குறிப்பாக இதில் 20 கட்சிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டு ஒவ்வொரு கட்சிகளின் சார்பில் 2 பிரதிநிதிகள் கலந்து கொண்டு தன்னுடைய கருத்துக்களை அதில் முன்வைத்து வராங்க. ஏற்கனவே தமிழ்நாடு அரசு சார்பில் ஒரு வரைவு நிலையான வழிகாட்டு நெறிமுறைகள் தயாரிக்கப்பட்டு அது இன்றைய கூட்டத்தில் அரசியல் கட்சி பிரதிநிதிகளுக்கு அந்த வரைவு நிலையான வழிகாட்டு நெறிமுறைகள் என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில இன்றைக்கு அந்த வரைவுல கூட்டங்களுக்கு கலந்து கொள்ளும் எண்ணிக்கை அடிப்படையில் காப்புத்தொகை நிர்ணயிப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும், இது கூடும் மக்களின் தேவை தரத்தை கூட்டும் எண்ணத்தை கணக்கில் கொள்ளாமல் என்பது ஜனநாயகத்திற்கு எதிரானது எனவும், ஒட்டுமொத்தமாக இந்த வரைவுகளை ஏற்க இயலாது. மேலும் இது போன்ற சட்டங்களை வரையறுக்க கூடிய உரிமை என்பது சட்டமன்றத்துக்கு மட்டுமே உண்டு எனவும், இது போன்ற கூட்டத்தை கூட்டி சட்டத்தை வரையறுக்கும் நிலை அரசமைப்பிற்கு எதிரான நிலையை உருவாக்குகிறது என்று அனைத்து கட்சி கூட்டத்தில் விசிக கருத்தை தெரிவித்திருக்கிறது. மேலும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் சில கருத்துக்களை தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில விசிக மற்றும் மார்க்சிஸ்ட் ஆகிய கட்சிகள் வரைவுகளை ஒட்டுமொத்தமாக நிராகரித்து அவங்களுடைய கருத்துக்களை முன்வைத்து வராங்க. அந்த அடிப்படையில இந்த வரைவு நிலையான வழிகாட்டு நெறிமுறை என்பது இதுல பங்கேற்கக்கூடிய 20 கட்சிகளுக்கும் வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில இந்த வரைவுல இருக்கக்கூடிய சில கருத்துக்களுக்கு விசிக மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆகிய கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்து ஒட்டுமொத்தமாக ஏற்க இயலாது என்கிற அந்த கருத்தையும் இன்றைக்கு இந்த கூட்டத்தில் தெரிவித்திருக்கிறாங்க. தேவப்பிரியன். தகவலுக்கு நன்றி அபினேஷ்.